இந்த சீரீஸில் பிளாக் புக்கோட டாப் 200 ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோவுக்கும் 30 வேர்ட்ஸ் இருக்க போது 200 வேர்ட்ஸ்க்கு 8 வீடியோஸ் பண்ண போகிறேன். 8 வீடியோஸ் வந்து 7+1 ரிவிஷன் இருக்க போது. இந்த வீடியோஸை வந்து சீக்வென்ஷியலாக பாருங்கள், 1 2 3ன்னு சீக்வென்ஷியலாக பாருங்கள். டெய்லியும் 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் நல்ல வேர்ட் ரிட்டென்ஷன், இம்பார்ட்டன்ட் 200 வேர்ட்ஸ் நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த வீடியோ சீரீஸ் முடிக்கும் போது டோட்டல் ரிவிஷன் குவிக்காக இருக்கும். ரிவிஷன் பண்ண போகிறோம். அந்த வீடியோவும் இதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் வீடியோவுக்கு போயிட்டு நீங்கள் ரிவிஷனை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். Nepotism, favoring relatives unfairly. The company was accused of nepotism. Nepotism என்ன, சொந்தக்காரங்களுக்கே வேலை தரது, சொந்தக்காரங்களுக்கே பதவியில் உட்கார வைக்கிறது பேர் nepotism. Notorious, famous for something bad. The gangster was notorious. Notoriousனா குறும்பா இருக்கிறது ஆக்சுவலாக. ஸோ குறும்பு என்னது, ஒரு இது வந்து பெரிய லெவலில். நோட்டோரியஸ்னால் நோட்டோரியஸ் கிரைம்ஸ் பண்ணுறவங்க ரொம்ப. ஸோ அவங்க வந்து ஒரு தப்பான விஷயம் பண்ணுறதுக்கு அவங்க ஃபேமஸான ஆள், அவங்க நோட்டோரியஸ். நோவைஸ், அ பிகினர். ஹீ இஸ் அ நோவைஸ் இன் செஸ். நோவைஸ்னா என்ன, வந்து எதுவுமே தெரியாமல் இப்போ செஸ் கற்றுக்குறாங்க, இல்லை ஸ்விம்மிங் கற்றுக்குறாங்கன்னா கற்றுக்கிறதுக்கு இருக்கிறப்போ அவங்க பேர், ஒரு பிகினர் பேர் நோவைஸ். Numismatics, the study of coins. Numismatics is his hobby. Numismaticsனா என்ன, இப்போ மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி நியூமிஸ்மேட்டிக்ஸ்னா காயின்ஸை பற்றி படிக்கிறது numismatics. Optimist, a person who expects good outcomes. She is an optimist. எல்லாமே நல்லதாக நடக்கும், எல்லாமே சரியாக தான் நடக்கும் அப்படின்னு எப்பவுமே பாசிட்டிவாக யோசிக்கிற பர்சன் பேர் ஆப்டிமிஸ்ட். பெசிமிஸ்ட், அதோட ஆப்டிமிஸ்டோட ஆப்போசிட், எப்போவுமே எல்லாம் தப்பாக நினைக்கணுன்ற ஆள் வந்து பெசிமிஸ்ட். ரெட்டிசென்ட், அன்வில்லிங் டு ஸ்பீக் மச். ஹீ ரிமைன் ரெட்டிசென்ட். சரி, சப்போஸ் ஒருத்தர் ஒரு கிரிமினல் வந்து ஜெயிலில் அரெஸ்ட் ஆகிடுறாங்க, அந்த கிரிமினல் பேசுறதுக்கு தயாராக இருக்க மாட்டார். ஸோ அந்த கிரிமினல் பண்ணுற பிஹேவியர் என்ன, ஹீ இஸ் பீங் ரெட்டிசென்ட். soliloquy, a speech made to oneself. Hamlet's soliloquy is famous. நமக்கே ஒரு ஸ்பீச் எழுதிக்கிட்டா அது பேர் soliloquy. Volunteer, a person who offers to help willingly. நம்ம போய் கோவிலில் வாலண்டியர் பண்ணுவோம், என்எஸ்எஸ்ல வாலண்டியர் பண்ணுவோம், எல்லாமே வாலண்டியர். Ambiguous, having more than one meaning. His answer was ambiguous. நம்ம சிலப்போ ஆன்சர் தெரியாது, இல்லை யாராச்சும் கேட்பாங்க, ஏதாச்சும் சொல்லி மாட்டிக்காமல் அப்படியே பொதுவாக சொல்லி இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம்னு சொல்கிறது பேர் ஆம்பிகுவஸ். அம்னீஷியா, a partial or total loss of memory. ஞாபக மறதி இருக்கிற வியாதி பேர் அம்னீஷியா. அனானிமஸ், without a known name or identity. யாருன்னே தெரியாமல் அனானிமஸ் பெட்டிஷன் போடுறது, அனானிமஸ் கம்ப்ளைண்ட் போடுறது. நம்ம பேர் வெளியில் தெரியக்கூடாது, அதனால நம்ம அனானிமஸாக இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு லெட்டர் போடுறோம் அப்படின்னா we are being anonymous. யாருன்னே தெரியாமல் வெளியே இது பண்ணுறோம். Arbitrator, a person appointed to settle a dispute. Both parties accepted the arbitrator's decision. ஆர்பிட்ரேட்டர்னா என்ன, பஞ்சாயத்து பண்ணுற நாட்டாமை தான் ஆர்பிட்ரேட்டர். Astronaut, a person trained to travel in space. The astronaut returned safely. இப்போ நிலாக்கு போகிறது அவங்கெல்லாம் வந்து ஆஸ்ட்ரோனாட். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது ஆஸ்ட்ரோனாட். Blasphemy, speaking disrespectfully about sacred things. என்னது, இப்போ கோவிலை பற்றி இல்லை கடவுள் பற்றி அதெல்லாம் சேக்ரடாக ஒரு பீப்புள் பிலீவ் பண்ணுறாங்க, அந்த விஷயத்தை பற்றி யாராச்சும் சொல்லும் போது அதை வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக சொல்லும் போது பீப்புள் ஃபீல் லைக் இட் இஸ் blasphemy. ஸ்பீக்கிங் disrespectfully about sacred things, blasphemy. Caravan, a group of travelers journeying together. The caravan crossed the desert. ஒரு வண்டியில் ஒன்றா எல்லாம் ஒன்று தான் அவரே ஜர்னி பண்ணுறாங்க, அது பேர் கேரவான்னு சொல்லலாம். கேட்டலாக், a systematic list of items. The library catalog was updated. ஸோ கேட்டலாக்னா நம்ம இப்போ ஒரு துணி வாங்க போகிறோம், அந்த துணி கடையில் இந்தந்த வெரைட்டி ஆஃப் துணி இருக்குது,
அப்படின்னு தராங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஒரு கேட்டலாக். Cosmopolitan, regarding the whole world as one's home. He has a cosmopolitan outlook. காஸ்மோபாலிட்டன்னா என்ன, இந்த தேசப்பற்றெல்லாம் இல்லாமல் நம்ம இந்த நாட்டிலிருந்து வரோம் இந்த நாட்டிலிருந்து வரோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம ஒரு ஹியூமன், இந்த உலகமே நமக்கான இடம் அப்படின்னு நம்புறவங்க பேர் காஸ்மோபாலிட்டன். Credulous, too ready to believe. Credulous people are easily deceived. Credulousனா என்ன, ஈஸியாக நம்பக்கூடியவங்க, எதை சொன்னாலும் நம்பிடுவான்டா இவன் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, that behavior is being credulous, too ready to believe. எதை சொன்னாலும் நம்புவாங்க, ஈஸியாக ஏமாத்திடலாம், credulous. Cynic, a person who believes people act from self-interest. He is a cynic. He is a cynicனா என்ன, அந்த ஆள் தன்னோட லாபத்துக்கு மட்டும்தான் பண்ணுவார், வேற எதுக்கும் பண்ண மாட்டாரு அப்படின்றவங்க பேரு cynic. Epilogue, a concluding section of a play or book. Epilogue, the epilogue explains the ending. The concluding section னா என்னது, ஒரு புக் எடுத்தீங்கன்னா கடைசியில் எபிலாக்னு ஒரு செக்ஷன் பார்க்கலாம். அங்கே கடைசியில் அந்த கதையில் என்ன நடக்க போகுது, ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி சொல்ல வச்சுக்கோங்களேன். ஸோ எபிலாக்னா என்ன, கிளைமேக்ஸ். Eulogy, a speech praising a deceased person. She delivered a moving eulogy. இப்போ நம்ம இங்கிலீஷ் படத்தில் இல்லை நம்மளதுலே பார்த்துருப்போம், இறந்துட்டாங்கன்னா அப்புறம் பீப்புள் ஒரு காங்கிரிகேஷன் மாதிரி நிறையா அசம்பிள் ஆகிருக்கும், ஒரு ஃபியூ பீப்புள் பேசுவாங்க அவங்க இறந்ததை பற்றி, அது பேர் யூஆலஜி. இது ஒரு ஃபேமஸ் பீப்புளாகவும் இருக்கலாம், லைக் இட் நீட் நாட் பி அபவுட் ஃபேமஸ் பீப்புள் ஆல்சோ, அது பேர் யூஆலஜி. Florist, a person who sells flowers. பூ விற்கிறவங்க பேர் florist. Garrulous, excessively talkative. He became garrulous with age. வயசாக நிறைய பேச ஆரம்பிச்சிட்டான், நிறைய பேசுகிற ஆள் பேர் என்ன, garrulous, வாயாடி, garrulous. Gullible, easily deceived. Don't be gullible. Gullibleனா இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி, gullible-னா இது இல்லை, credulous, too ready to believe. அதே மாதிரி gullible, ஈஸியாக ஏமாத்திடலாம், அவங்க பேர் gullible. Illiterate, படிக்காதவங்க பேர், எழுதவும் படிக்கவும் தெரியாத ஆள் பேர் illiterate. Ornithology, the scientific study of birds. She researches ornithology. இப்போ பேர்ட்ஸுக்கும் வயிறு இருக்கு, பேர்ட்ஸுக்கு நோஸ் இருக்கு, நாஸ்ட்ரல்ஸ் இருக்கு, பீக்ஸ் இருக்கு, அதோட ஷேப்பு, சைஸு, ஏஜ், கலரு, கேரக்டரிஸ்டிக்ஸ், சவுண்டு, அதை பற்றி எல்லாம் நிறைய படிக்கிறதுக்கு இருக்கு. அதை பற்றி படிக்கிற ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி பேர் ornithology. Pacifist, a person who opposes war. Pacifist போர் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் பேரு pacifist. Plagiarism, using another's work as one's own. Plagiarism is unethical. இப்போ தெரியும் சில ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போனோம்னா அவங்க தான் பண்ணேன்னு சொல்லி அதை பப்ளிஷ் பண்ணி அதுக்கான பெனிஃபிட் வாங்கி போயிடுவாங்க, அதுக்கு பேரு plagiarism. Psychology, the scientific study of the mind. She studied psychology. நம்ம யோசனைகள் பற்றி படிக்கிறது பேர் சைக்காலஜி, நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பேர் சைக்காலஜி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த சீரீஸை கம்ப்ளீட்டாக பாருங்கள்.